இன்னும் அடுத்தடுத்து விஜய் அவருக்கு எதிராக என்னதான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு எதிராக அடுத்தடுத்துன்னு கடந்த சில மாதங்களா அவர் மேலே தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்க மீடியாக்கள், அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேலே போய் விஜய் அவருக்கு எதிராக உச்சக்கட்ட மோசமான ஒரு அவதூறை கரூர் வழக்கு விஷயத்தில் தற்போது விஜய் அவருக்கு எதிராக அவதூறை பரப்பிக்கிட்டு வராங்க. ஸோ அதை பற்றின புகைப்படம், வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ வைரல் ஆகிக்கிட்டும் வருது. அதில் குறிப்பாக இந்த ஒரு சில புகைப்படத்தில் மக்கள் ஆகிய நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி இந்த ஒரு சில புகைப்படங்களை பாருங்கள். ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக திரும்பவும் விஜய் அவர் மேலே அவதூறு, அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த அரசியல் தலைவர்கள், முக்கியமாக மீடியாக்கள் இவங்க எல்லாருமே விஜய் அவரை குறிவைத்து அவரை வீழ்த்தணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக விஜய் அவர் மேலே எந்த அவதூறு, எந்த கெட்ட பெயரை மக்கள், மீடியா தலைவர்கள் எல்லாருமே சுமத்தினாலுமே கூட அதை இந்த முறையுமே விஜய் அவர்கள் வெறும் 24 மணி நேரத்தில் அந்த அவதூறு எல்லாத்தையுமே உடைத்து எரிந்திருக்காரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. ஸோ அப்படி திரும்பவும் இந்த மீடியா, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு எதிராக முக்கியமாக கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவருக்கு மேலே பரப்பிக்கிட்டு வர அந்த அவதூறு என்ன, ஸோ இது எல்லாமே உண்மைதானா இல்லை பொய்யா அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் இருந்தே கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றவாளி அப்படின்னு தான் அரசியல் தலைவர்கள், மீடியாக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நடுவில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்தாங்க, ஓரளவுக்கு விசாரணையை நியாயமாக கொண்டு போனாங்க. இப்போ தான் கடைசியாக செந்தில் பாலாஜி அவரையுமே கூட டெல்லிக்கு வரவழைச்சு அதிரடியான விசாரணைகளை நடத்தின சிபிஐ அதிகாரிகள் ஏறக்குறைய செந்தில் பாலாஜி அவர் குற்றவாளி அப்படின்னு இந்த சிபிஐ வழக்கில் முடிவு செய்யப்பட்டு கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ள கரூர் வழக்கில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போது திடீர்னு யாருமே சற்றே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கடைசி அஸ்திரத்தை விஜய் அவருக்கு எதிராக டெல்லி அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம், துயரமான சம்பவத்தில் 41 பேர் மறைவு. ஸோ அந்த மறைவு நடந்த அந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மட்டும் அவர் வரல. ஜனநாயகம் படத்தின் அந்த ஷூட் அந்த இடத்துல விஜய் அவர் எடுக்கிறது தான் விஜய் அவருடைய பிளானாக இருந்திருக்கு அப்படின்னு இப்போ அப்பாண்டமாக விஜய் அவர் மேலே பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரமாக விஜய் அவர் மேலே தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு வராங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக வெளிவரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த புகைப்படங்கள், ஒரு சில வீடியோக்கள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஒத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர் கரூர் கூட்டத்துக்கு அவர் லேட்டாக வந்தார், அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவர் மேலே எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் விஜய் அவர் அங்கே அந்த கேரவன் விஜய் அவருடைய வண்டி வரதுக்கு முன்னாடி அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டம், மக்கள் எல்லாருமே ஏற்கனவே வந்த கூட்டத்தை விட அதிக அளவில் மக்கள் திரண்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது அந்த இடத்துல, அது கண்டிப்பாக யாரும் பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகள், அதுக்கப்புறமா மாடி மேலே இருந்துக்கிட்டு சினிமா படம் ஷூட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கேமரா செட், அந்த மாதிரியான செட்டப்புகளோட சில பேர் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்ட சம்பவம், நெரிசல் சம்பவம் அன்னைக்கு நடக்கிறதுக்கு அன்னைக்கு சாயந்தரம் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அங்கே கரூர் கூட்ட சம்பவம், நெரிசல் சம்பவம் நடக்க போகிறப்ப அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அதற்கான புகைப்படம், வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை எவ்வளவு மோசமாக விஜய் அவருக்கு எதிராக சித்தரிக்கணும் அப்படின்னு இந்த மீடியாக்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த புகைப்படம் பார்க்குறப்ப உங்கள் எல்லாராலையுமே நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா விஜய் அவர் கரூர் பிரச்சாரம் அவருடைய அந்த பரப்புரை நடத்துகிறப்ப மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணி அந்த டைமில் தான் விஜய் அவருடைய வாகனமே உள்ளே வந்துச்சு. அப்போ தான் விஜய் அவருடைய ஸ்பீச், அந்த பரப்புரை நடத்தினார். அதுக்கப்புறமா 8லிருந்து 8:30க்குள்ளே தான் அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே கூட கடந்த 5 மாதமாக இந்த செய்தி பார்த்துட்ருக்கோம், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இங்கே எடுக்கப்பட்டிருக்க, அதாவது கரூரில் தான் எடுத்திருக்காங்க, அந்த வேலுச்சாமி புரத்தில் தான் எடுத்திருக்காங்க இந்த புகைப்படம் எல்லாமே. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 4 இல்லைனா 5 மணிக்கு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெருசாக வெயில் இல்லை, மாலை வெயில் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த நேரத்தில் அந்த கரூர் கூட்டத்துக்காக வந்திருக்க மக்களை, அங்கே இருக்கிற ஒரு வேளை சினிமா பட ஷூட்டிங்காக கூட இருக்கட்டுமே, அந்த நேரத்தில் வேலுச்சாமி புரத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம் கிடையாது, ஓரளவுக்கு தான் அங்கே ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா
எல்லாருமே அதாவது இந்த அரசியல் தலைவர்கள், முக்கியமா மீடியாக்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி, விஜய் அவர்கள் ஜனநாயக படத்தின் ஷூட்டுக்காக அவர் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை நெனச்சிருந்தாருன்னா, அந்த இடத்துல விஜய் அவர் வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அந்த காட்சிகள் மக்கள் எல்லாருமே நெறைய பேர் அங்க நிக்கிற மாதிரியான காட்சிகள ஒருவேளை எடுத்திருக்கலாம். அதேபோல மாடி மேல இருந்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேமரா செட் மாதிரி வச்சு அந்த வீடியோ எல்லாமே எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில விஜய் அவர் வர்ற நேரத்தில எடுக்கப்பட்டது கிடையாது. விஜய் அவரு வராத நேரத்தில அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ்களாக தான் கண்டிப்பாக இது இருந்திருக்கும். ஸோ இதுக்கு எப்படி திரும்பவும் விஜய் அவர் காரணமாவாரு அப்படின்னு திரும்பவும் இந்த அரசியல் தலைவர்கள், மீடியாக்கள் எல்லாருமே கடந்த 24 மணி நேரமாக சோஷியல் மீடியாவுல உருட்டுறாங்க. உருட்டுன்னு உருட்டுறாங்க அப்படின்னு சுத்தமாக புரியல. ஏன்னா விஜய் அவரு அங்க மக்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில விஜய் அவருடைய ஜனநாயகம் படத்துடைய அந்த ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாரா? அப்படின்னு தான் இப்ப மீடியாக்கள் எல்லாருமே விஜய் அவர் மேல நேரடியான அந்த அவதூறு, பழி, பொய்ய பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவரு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இப்படிப்பட்ட எடுத்த சம்பவம் விஜய் அவருக்கு தெரியுமா? அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. விஜய் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஏன்னா விஜய் அவர் வர்றதுக்கு அவருக்கு லேட் ஆகுது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, உள்ள வர முடியல. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் ஒருவேளை ஷூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருந்தா, அது விஜய் அவரு வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நடந்த சம்பவமா தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். ஆனா, கடந்த 24 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள், மீடியா தலைவர்கள், மீடியாக்காரங்க இப்படி எல்லாருமே விஜய் அவர திரும்பவும் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி. ஏன்னா, கடந்த சில மாதங்களாக, நாட்களாக பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போனா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர் மேல அவதூறு விஷயம் பரப்புறது இருக்கு. இதில இப்ப தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய மனைவி அவங்க சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டாங்க. அந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம், 2 வாரம் பரபரப்பா பேசிட்டு இருந்தது. இப்ப அடுத்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த விஜய் அவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் சிபிஐ அலுவலகத்தில் நடந்திருக்கு. விஜய் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்தாரு. அடுத்த நாள் போன செந்தில் பாலாஜி வசமா அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்படி விஜய் அவருக்கு ஆதரவு அலைகள் ஏற்படுற மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில ஏற்பட்டுக்கிட்டு இருக்கப்ப, இந்த நேரத்தில திரும்பவும் விஜய் அவர கெட்ட பெயர் அவருக்கு ஏற்படுத்தணும். அவருடைய அந்த இமேஜை குறைக்கணும். திரும்பவும் விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னா, கடைசியா கையில இருக்கிற ஆதாரம் என்ன? கரூர் விஷயத்துல மக்கள் எல்லாருமே ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்காங்க. 41 பேருடைய மறைவு நிச்சயமா இந்த விஷயத்துல திரும்பவும் விஜய் அவரை இழுத்து விட்டோம்னா, விஜய் அவருக்கு சம்மந்தம் இருக்கு, அவருடைய படத்துடைய ஷூட் அங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு விஜய் அவரை இழுத்து விட்டா, கண்டிப்பா இந்த முறை விஜய் அவருக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் நடுவில் டேமேஜ் ஆகும். அவருடைய இமேஜ் குறையும். இதனால நிச்சயமா ஒன்று விஜய் அவரை கூட்டணிக்கு உள்ள கொண்டுட்டு வந்துட முடியும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் விஜய் அவருடைய இமேஜாவது மக்கள் நடுவில் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது என்டிஏ கூட்டணி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதாவது விஜய் அவருடைய வீழ்ச்சி திமுகவுக்கு சாதகமாக இருக்காது, என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் நம்ம தமிழ்நாட்டின் இப்போதைய நிலைப்பாடாக இருக்குது. அதனால் ஒன்று விட்டா ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்துன்னு விஜய் அவர் மேலே இந்த மீடியா அரசியல் தாக்குதல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விஜய் அவருக்கு இதுக்கு முன்னாடி வேறு எந்த தலைவருக்கும் இப்படி தமிழக அளவில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படிப்பட்ட குடைச்சல் கஷ்டம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சத்தியமாக சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு அடுத்துன்னு இப்போ இன்னைக்கு வேலுச்சாமிபுரத்தில் கரூரில் விஜய் அவர் ஜனநாயகம் படத்தில் ஷூட் நடத்தினார் அப்படின்னு இந்த அவதூறு விஜய் அவர் மேலே போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இன்னும் 10-20 நாட்களில் அடுத்த அவதூறு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக விஜய் அவர் மேலே அடுத்தடுத்து அவதூறு தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த மீடியாவும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் எது எப்படி நடந்தாலுமே அவர் கூட மக்கள், அதே போல் முக்கியமாக தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே விஜய் அவர் கூட பக்கபலமாக இருக்காங்க. அவர் எந்த காரணத்திலையும் எக்காரணத்தையும் விட்டு கொடுத்துடல அப்படிங்கிறது தான் விஜய் அவருடைய மிகப்பெரிய பலம், அவருடைய மிகப்பெரிய சக்தியாக இந்த எலெக்ஷனில் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த வகையில் வேலுச்சாமிபுரத்தில் கேமராவை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலையுமே கூட அந்த மாதிரியான ஷூட் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுச்சாமிபுரத்தில் உண்மையாகவே கேமரா வச்சு சினிமா படத்துடைய ஷூட் நடத்தினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஒருவேளை நடத்தியிருந்தால் கூட அது விஜய் அவர் வரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட விஷயமாக இருந்திருக்குமே தவிர, அந்த 8 மணி 8:30 மணி அந்த நேரத்தில் மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவதூறு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு பதட்டமான மோசமான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் அவர் ஷூட்டிங் எடுத்தார் அப்படின்னு தான் விஜய் அவர் மேலே இப்போ மோசமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் விஜய் அவர் மேலே ஏற்பட்டுக்கிட்டு வர இந்த மோசமான அவதூறு இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் 1, 2, 3 நாட்களுக்கு மேலே எடுப்படாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.